வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்த உடனே காலையில் பேந்ததுகளுக்கெல்லாம் கொஞ்சம் தீவனம் போட்டு விட்டேன். எல்லாம் வந்து தீவனம் எடுத்துகிட்டு இருந்துச்சு. இது வந்து காலையில் நேரமாகவே நான் போட்டு விட்டு கட்டுத்தரைக்கு போகிறனால இது அதிகமாக நான் வந்து வீடியோவில் காமிக்கலை. வாங்கிட்டு வந்தப்போ ஆரம்பத்தில் காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி போனனால தீவனத்தை போட்டு விட்டேன். எல்லாம் நல்லா ஆக்டிவாக வந்து தீவனம் தின்னுட்டு இருந்துச்சு. இதில் வந்து 2 வந்து முட்டை விடுது. இந்த பக்கத்தில் இருக்கிற ஒயிட் 2ம் தான் வந்து முட்டை விட்டுட்ருக்கு. இந்த சேவல் கொண்டு வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு 6-7 முட்டை விட்டுச்சு. ஆனால் எது விட்டுச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் முட்டை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து முட்டை விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பழைய முட்டைகளெல்லாம் எடுத்து நான் வேறு ஒரு நம்ம நாட்டுக்கோழியில் சித்துக்கோழியில் வச்சுட்டேன். நல்லா பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்குன்ட்டு. சேவலும் அதே மாதிரி தான், ரொம்ப மினியேச்சரு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கட்டுத்தரைக்குள்ளே வந்தேன். மாடெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரவுண்டு பார்த்தேன். வழக்கம் போல் கட்டுத்தர வேலையெல்லாம் முடிஞ்சுது. எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக இருந்துச்சு. காராம்பசு மாட்டோட கண்ணுக்குட்டி பார்த்திங்கன்னா தனியாக வந்து படுத்துக்கிச்சு. சரி அது பால் குடிக்க போட்டோம் அப்படின்னு போய் எழுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த கிளறிக்கெல்லாம் பார்த்துட்டு மயில மாட்டு இருக்கிற இடத்துக்கு வந்தேன். அதையும் தாண்டி போய் பார்த்தா பால் ஊட்டுறதுக்கு வந்துடுச்சு நம்ம காராம்பசு மாட்டினோட கன்று. இது பார்த்தா 95% வந்து செவலக்கன்று மாதிரி தான் தெரியுது. காலையில் நல்லா வயிறு ரொம்ப பால் குடித்தனால இப்போ போய் பால் ஊட்ட மாட்டேங்குது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக நிற்கிது. நாட்டு மாடு கன்றுனாவே நல்லா சுறுசுறுப்பு தான் எப்போவுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மாடுகள்லாம் தண்ணி காமிக்கிற கொண்டு போய் கட்டியாச்சு. காராம்பசு மட்டும் ரவுண்ட் அடிச்சிட்ருக்குது. கன்றுக்குட்டியெல்லாம் பிடிச்சி கட்டியாச்சு. அடுத்து அதையும் தண்ணி காமிச்சிட்டு இன்றைக்கி அதையும் காட்டுக்கு அனுப்பிச்சி விட்ற வேண்டியது தான். ஒரு 4-5 நாள் மட்டும்தான் கட்டுத்தரையில் இருக்கும். அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிடும். இப்போ வந்து மாடெல்லாம் வண்டியில் வந்து அனுப்பிச்சி விட்டாச்சு. காட்டுக்கு போயிட்டுருக்குது. பின்னாடி எப்படி போகுது என்னென்னு தெரில. கன்று போட்டதுலேருந்து சரி பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம நாயெல்லாம் வந்து என்னை பார்த்த உடனே நல்லா சவுண்டு விட்டுருந்தது. எல்லாத்தையும் போய் தொட்டு ஒரு டைம் அப்படியே நீவி விட்டோம்னா அப்புறம் அமைதியாயிரும். நம்ம பார்த்தோன்னே ரொம்ப குசியாகி சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. அது ரூபி வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. குட்டி வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் வரல. ஒரே ஒரு மேல் குட்டி மட்டும்தான் இருக்குது. ரூபி பாருங்கள் தொடு நின்ட்டு எவ்வளோ ஆக்டிவாக குதிச்சிட்ருக்குன்ட்டு. எல்லாமே அப்படி தான், நம்ம போயிட்டோம்னாவே எல்லாத்தையும் ஒரு டைம் தொடணும். அதுக்கப்புறம் அப்படியே சேவல் கேஜிக்கு வந்தேன். சேவல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலான்ட்டு. ஈரி சேவல் வந்து பொங்கு கழியுது. இது புதுசாக ஒரு பட்டாவை பிடிச்சி உள்ளே போட்டிருக்கிறேன். வெளியே சுற்றிட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம ரிங்கில் போட்டுருவோம். இது எல்லாமே பழைய பட்டா தான். நான் பழைய வீடியோலேயே காமிச்சிருப்பேன். இதெல்லாம் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. இது ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. சும்மா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக மட்டும் போயிருந்தேன். நிறையா நண்பர்கள் வந்து சேவல் கொடுக்குறது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் இருக்கிறது எதுவுமே கொடுக்குறது இல்லை. நான் விற்பனை பதிவு ஏதாவது இருந்துச்சுன்னா இது விற்பனைக்காக இருக்குது அப்படின்னு போடுவேன். நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து அட்வான்ஸாகவே அமௌண்ட் கொடுத்துட்டு போயிடறனால நம்ம வெளியில் கொடுக்க முடிகிறதில்ல. அவங்களே வந்து ரெகுலராக எடுத்துக்கிறாங்க. ஒரு 20 பட்டாக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வெளியில் ஒரு 2-3 இருக்குது. அதுக்கப்புறம் அசோலாவை பார்க்கலான்ட்டு வந்தேன். அசோலாலாம் வந்து கொஞ்சம் நோய் விழுந்த மாதிரி டல்லாக ஆயிடுச்சு. அது என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கணும். நான் கொஞ்ச நாளாக சரியாக கவனிக்காமல் விட்டுட்டேன். அதனால் எல்லாம் ஒரு நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அப்படியே இருக்கிறதையே வச்சு நம்ம விதையை ரெடி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக ட்ரை பண்ணிடணும். ஃபுல்லாக ட்ரை ஆகி அந்த மண்ணில் போய் இருக்கிற அந்த அசோலா 1-2 உயிரோடு இருக்கிறது மண்ணில் முட்டுற அளவுக்கு போயிடணும். மண்ணில் முட்டி அந்த புதுசாக வேர் பிடிச்சிதுன்னா அப்படியே நல்லா பச்சை பசையேன்னு தலைய ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே தண்ணி விட்டு லைட்டாக எல்லாத்தையும் ஒரு கலரி விட்டு கொண்டாந்து சூப்பர் போடணும். இல்லாட்டி நம்ம சாணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருந்து ஊற்றி விட்டோம்னா நல்லா கருகருன்னு தலைய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இப்படி இருக்குது. நான் உங்களுக்கு நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். தண்ணி வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டுருக்குது. ஃபுல்லாக ட்ரை பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே காட்டுக்குள்ளே போனேன் தண்ணி பாயுதுன்னு பார்க்கலான்ட்டு. நம்ம நாட்டு வாத்துக்கெல்லாம் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. தண்ணியில் குளிச்சுட்டு நான் போன உடனே எந்திரிச்சு தூரம் ஓடிடுச்சு. இது பார்த்திங்கன்னா மணிலா வாத்து நம்மகிட்ட குஞ்சு பொறிச்சிருந்தது. ரைட் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அடல்ட்டு தாய் வாத்து. இந்த பக்கம் போகிற 3 தான் குஞ்சு. ஆனால் சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் வந்துருச்சு. 2 மேல் 1 ஃபீமேல் மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்சம் பெருசானால் தான் தெரியும். அதுக்கப்புறம் தீவனப்புல் காடெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. இதுக்கு வந்து நான் யூரியா போடுறது கிடையாது.
ஹியூமிக் ஆசிட்னு ஒன்று நம்ம கடையிலேயே இருக்குது. அதை வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விடுவேன். அது பாட்டுக்கு பாஞ்சிக்கும். அதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இந்த பனி காலத்துக்கு சரியாக வளராமல் இருக்கும். அப்போவுமே ஹியூமிக் ஆசிட் கொடுத்ததையும் நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தீவன பற்றாக்குறை இருக்கிறதுனால தண்ணி அடிக்கடி விடணும். நல்லா தண்ணி பாஞ்சிட்டு ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா தலையும். அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம மல்பெரி இருக்கிற இடத்துக்கு வந்தேன். மல்பெரிக்கு தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அறுக்க அப்பப்போ நம்ம களை வெட்டி விட்ருவோம். நான் பல வீடியோலேயே காமிச்சிருந்தேன். தென்னம்பட்டை அரைச்சதெல்லாம் எடுத்து நம்ம கொட்டிக்கிட்டு இருந்தோம். இதுக்கும் அதே மாதிரி தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு வந்தேன். குட்டிகளுக்கெல்லாம் வந்து கலப்பு தீவனம் கொஞ்சம் போட்டு விட்ருந்தேன். காலையில் நேரம் எப்பயுமே போடுவேன். அதுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தது. நிறையா நண்பர்கள் வந்து குட்டி கொடுக்குறது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கிறது எல்லாமே நான் ஒரே ஒரு போயர் பொட்டைக்குட்டியை தவிர மற்றது எல்லாமே கொடுக்குறது தான். இது பார்த்திங்கன்னா வெயிட் வந்ததுக்கப்புறம் தான் கொடுக்க முடியும். இப்போ கொடுத்தோம்னா ஒன்றுமே யூஸ் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியாக இப்போவே வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நான் ஒரு 25 கிலோ வந்தால் தான் நான் கொடுப்பேன். 25, 30 இந்த ரேஞ்ச் வந்தால் தான். இப்போவே வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா ஒரு குட்டி 10,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். என்ன வெயிட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வேணுங்கிற குட்டியை பிடிச்சிக்கலாம். ஆனால் வெயிட் வந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு யூஸு, எனக்கும் ஒரு யூஸ் ஆகும். எப்படி பார்த்தாலும் ஒரே கணக்கு தான் வரும். 10 ரூபாய்க்கு மேலே தான் வரும் உங்களுக்கு 25 கிலோ தாண்டிடுச்சுனாவே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குட்டி 10 ரூபா ரேஞ்ச் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே ஒரு 20 கிலோவுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் வெயிட் போட்டு தான் கொடுப்பேன். 20, 25, 30 அந்த ரேஞ்ச் வந்துச்சுன்னா வெயிட் போட்டு தான் கொடுப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ எடுத்துக்கங்க. இல்லாட்டி 25 கிலோவுக்கு மேலே வரும்போது நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பார்த்து எது வேணுமோ எடுத்துக்கங்க. நிறையா பேர் கேட்டது எல்லாமே வளர்ப்புக்கு தான் கேட்டிருக்கீங்க. நம்மக்கிட்ட பொட்டைக்குட்டி எதுவும் இல்லை, கெடா குட்டி தான் இருக்குது. தலைச்சேரி போயருக்கு கிராஸ் ஆனதில் வேணால் 2 பொட்டைக்குட்டி இருக்குது. ஆனால் ரொம்ப சைஸ் சின்னதாக தான் இருக்குது. அது கடைசியாக போட்டது. வெள்ளை கலரில் 2 குட்டி இருக்கும் பாருங்கள், அதுதான் பொட்டைக்குட்டி. தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாடெல்லாம் காட்டுக்கு போயிட்டு இருந்தது. நான் சரி போய் பார்க்கலாம், நம்ம காராம்பஸ் மாடு கண்ணுக்குட்டி விட்டுட்டு போகிறது கம்முன்னு போதா அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தேன். கட்டுத்தரைக்குள்ளே தான் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்துச்சு. கண்ணுக்குட்டி பார்த்துட்டு வண்டியில் பூட்டினதுக்கப்புறம் வழக்கமாக எப்பவும் எப்படி போகுமோ அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக போகுது. வெளியில் போய் மேய்ஞ்சினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கட்டுத்தரைக்கு வந்துட்டேன். இந்த கூஸ்வாத்து வந்து ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு, அடப்படுத்திருக்குன்னு காமிச்சிருந்தேன். வழக்கமாக வந்து 3 குஞ்சு 4 குஞ்சு பொரிக்கும். இந்த தடவை ஒரே குஞ்சு தான் பொரிச்சிருந்தது. இப்போ இந்த ஒரு மாதமாக வந்து பனி இருந்தனால ஹீட் பத்தலையா என்ன காரணம்னு தெரியல. ஆனால் நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கூஸ்வாத் வருஷத்தில் ஒரு தடவை தான் குஞ்சு பொரிக்கும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இந்த தடவை பார்த்திங்கன்னா 3வது தடவை குஞ்சு பொரிச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மயிலக்காலை இனச்சேர்க்கைக்கு ஈரோடு பகுதியில் என் நண்பனோடது இருக்குது. யாருக்காவது தேவைப்படுதுன்னா அந்த நம்பர் கால் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மயில மாடு அந்த கெடாரி கன்று 2மே விற்பனைக்காக இருக்குது. இது வந்து நம்ம நண்பரோடது தான். நல்லா பாசமாக வளர்த்துறவங்க யாராவது கேட்டால் கொடுத்துடலாம், விலை அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது லோ பட்ஜெட்டில் இளஞ்சனையாக இருக்குது, யாருக்காவது தேவைப்படுது, நல்லா பார்த்து குடிங்க இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. வியாபாரத்துக்கு இல்லை, வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. நல்ல மாடு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வீடியோ. நன்றி.